வணக்கம். வெல்கம் டு பவர் பிஐ டியூட்டோரியல் பார்ட் 3. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும் தகவல்கள் பிஎல் 300 பரீட்சைக்கு பயன்படும். அதனால் கவனமாக பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவர் பிஐ தீம்ஸ்னா என்ன, நம்முடைய அனைத்து ரிப்போர்ட்களுக்கும் ஒரே ஒரு தீம் இருந்தால் போதுமா, இல்லை வெவ்வேறு தீம் வேணும்னா அதெல்லாம் எப்படி உருவாக்குறது, எங்கிருந்து எடுத்துக்கொண்டு வருவது, நமக்கு நாமே ஒரு தீமை உருவாக்கி கொள்ள முடியுமா? சார், எனக்கு இந்த மாதிரி கலர் வேணும், இந்த மாதிரி ஃபாண்ட் வேணும், எங்கள் ஆர்கனைசேஷனில் இந்த கலர் தான் லோகோவில் யூஸ் பண்ணுறாங்க, என்னோட ரிப்போர்ட்லேயும் அந்த கலர் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி ஒரு தீமை நம்மளால் உருவாக்கி கொள்ள முடியுமா? மிக முக்கியமாக சற்றே பார்வைத்திறன் குறைபாடு கொண்டவர்களுக்கென்று தனியாக ஏதாவது தீம் இருக்கிறதா? இதுக்கெல்லாம் விடை காணப்போது தான் இந்த வீடியோ. தீமை பொறுத்த வரைக்கும் பவர் பிஐயில் 3 விதமான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கின்றன. ஏற்கனவே ஏதாவது தீமை நீங்கள் உருவாக்கி சேமித்து வைத்திருந்தீர்கள் என்றால், உங்கள் கம்ப்யூட்டரை சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ப்ரௌஸ் ஃபார் தீம்ஸ் என்கின்ற முறையின் மூலமாக அந்த தீமை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இல்லைனா தீம் கேலரி அப்படிங்கிற இடத்துல போய் நம்ம தீமை டவுன்லோடு செய்து கொள்ளலாம். நிறைய தீம் இருக்கும், எது நமக்கு தேவைப்படுகிறதோ அதை டவுன்லோடு செய்து கொள்ளலாம். அல்லது உங்கள் நிறுவனத்திற்கு ஏற்றார் போல நீங்கள் ஒரு தீமை உருவாக்கி கொள்ளலாம். அதற்கு பெயர் தான் கஸ்டமைஸ் கரண்ட் தீம். ஏதாவது ஒரு தீம் ஓபன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை மாற்றி உங்களுடைய விருப்பமான பெயர்களை அதை சேவ் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் யுவர் கஸ்டமைஸ்டு கரண்ட் தீம். இதில் இன்னொரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும். மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ சற்றே பார்வை திறன் குறைபாடு உள்ளவர்களுக்காக 5 தீமை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். ஆக்சசிபிள் தீம்ஸ் என்று பெயர். நீங்கள் ஏதாவது ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிக்காகவோ அல்லது குளோபல் கம்பெனிக்காக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவர்கள் என்ன தீம் கேட்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல செய்ய வேண்டியது மிக மிக முக்கியம். புள்ளிவிவரங்களின்படி ஏறத்தாழ 2.2 பில்லியன் மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கண் பார்வை குறைபாடு இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. 300 மில்லியன் மக்களுக்கு கலர் விஷன் டிஃபிஷியன்சி என்று சொல்லக்கூடிய ஒரு குறைபாடு இருப்பதாக சொல்லுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் 12 ஆண்களிலே ஒருவருக்கு இந்த கலர் பிளைண்ட்னஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய குறைபாடு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நல்லவேளையாக பெண்களுக்கு அந்த அளவுக்கு மோசமா இல்லை. 200 பெண்களுக்கு ஒருவருக்கு தான் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. நமக்கு வயசாகின்ற பொழுது நம்முடைய பார்வை திறன், இந்த கலர்களை நிறங்களை அடையாளம் கொண்டு கொள்ளக்கூடிய பார்வை திறன் குறைவதாக சொல்லுகின்றார்கள். அதனால இந்த ஆக்சசிபிள் தீம்ஸ் அப்படிங்கிறத பற்றியும் நீங்க கொஞ்சம் டீப்பா தெரிந்து கொள்ள வேண்டும். தீம் என்று சொன்னால் அந்த தீம் ஃபைல் சொல்றீங்க சார், எப்படி சார் சேவ் பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா, அந்த தீம் ஃபைல் வந்து JSON அப்படிங்கிற ஃபார்மேட்டில், ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் உங்கள் கம்ப்யூட்டரில் சேவ் ஆகும். இதற்குன்னு தனியாக எடிட்டர்லாம் இருக்குது. நான் நிறைய தீம்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன் சார், எனக்கு வேலையே அதுதான் சார் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த JSONக்கு தனியாக எடிட்டர்லாம் இருக்குது. இல்லை சார், அவ்வளோ டீப்பாலாம் எனக்கு வேண்டியதில்லை, சும்மா ஒரே ஒரு தீம் மட்டும் நான் சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேர்ட் பேட் வழியாகவே அல்லது நோட் பேட் வழியாகவே அந்த JSON ஃபைலை நீங்கள் பணியாற்ற முடியும். இப்போது இந்த தீமில் எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி தீம் வேணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்பதற்காக நான் சின்னதாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறேன். இது வந்து நம்முடைய பகுதி 2ல் உருவாக்கின ஃபைல். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். இங்கே இப்போ நான் ஐ எம் கோயிங் டு ஷோ யூ தி ஆப்ஷன். வியூ அப்படிங்கிற டேபுக்கு அடியில் தீம்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறது. நான் கர்சரை மூவ் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். இந்த ட்ராப் டவுன் மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த 5 விதமான ஆக்சசிபிள் தீம்ஸ் மேலே இருக்கும். அதுபோக பவர் பிஐ வெவ்வேறு விதமான தீம்களை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு. அதுக்கப்புறம் நான் சொன்ன 3 ஆப்ஷன்ஸ், ப்ரௌஸ் ஃபார் தீம்ஸ், தீம் கேலரி, கஸ்டமைஸ் கரண்ட் தீம், இதெல்லாம் இங்கே இருக்குது. இதை பற்றி ஃபர்தராக பேசுகிறதுக்கு முன்னாடி லெட் மீ ஓப்பன் அ கப்பல் ஆஃப் மோர் ரிப்போர்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் நம்ம செய்கிறோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸு, கலர் பேட்டர்ன் எல்லாம் சற்றே வித்தியாசமாக இருக்கிறது. இன்னொரு ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸஸ், கலர் தீம்ஸ் எல்லாம் வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஓகே, another report I'm going to open CRM templates, CRM சாம்பிள்னு சொல்லுவோம் இது நம்ம. ஸோ அதில் ரெவன்யூ அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டெம்ப்ளேட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒரு ரொம்ப சின்ன ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், சைஸ், கலர் தீம்ஸ்லாம் வேறு மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, அதனால் இந்த தீம்ஸை பற்றி எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அளவு சுலபமாக நல்ல ரிப்போர்ட்ஸ் உங்கள் கிளைண்ட் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் உங்களால் உருவாக்கி கொடுக்க முடியும். ராஜா, கரண்ட்டாக என்ன தீம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதை முதல்ல சொல்லுங்கள். நான் கர்சர் இந்த இடத்துல கொண்டு பார்க்கின்ற போது கரண்ட் தீமுக்கு பேர் GMS_தீம், நான் உருவாக்கி இருக்கிற தீம். அந்த தீம் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த தீம் எங்கிருந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன் அந்த தீமை. ப்ரௌஸ் ஃபார் தீம்ஸ், GMS தீம் அப்படின்னு நான் கிளிக் பண்ணால் அந்த தீம் உள்ளே வந்துடும். அந்த தீம் தான் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதற்கு பதிலாக வேறு ஏதாவது தீம் யூஸ் பண்ணால் என்ன ஆகும்? ஓகே, லெட் அஸ் கோ தேர். இது என்ன தீம்னு பார்க்குறேன், டிஃபால்ட். இது என்ன தீம்னு பார்க்குறேன், ப்ளூம் அப்படின்னு பேர் சொல்லுது. ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்க்குறேன். கிளிக் பண்ணி பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தெரிகிறது? இந்த காலம் சார்ட்டில் இருக்கக்கூடிய காலமுடைய நிறம் மாறி இருக்கிறது. அடுத்த பேஜில் போனாலும் அங்கேயே மாறி இருக்கும். ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்துருக்கு பேஜுக்கு, ஃபாண்ட் சைஸஸ் எல்லாம் மாறி இருக்கு. முதல்ல மாதிரி இல்லை சார், நீங்கள் ஏதாவது பார்டர்லாம் போட்டிருந்தீங்க உங்கள் தீமில், இந்த தீமில் இந்த பார்டர்லாம் இல்லாமல் போயிடுச்சு. மேபி ஐ எம் ஹாப்பி அபவுட் திஸ், இதுவே இருக்கட்டும் சார் வச்சுக்கலாம். ஆர் ஐ எம் நாட் ஹாப்பி அபவுட் திஸ், பழையபடியே மாற்ற முடியுமா சார்? கேன் கோ பேக் டு திஸ் ஆப்ஷன் கால்டு தீம்ஸ் இன் தி வியூ ரிப்பன், ப்ரௌஸ் ஃபார் தீம்ஸ், and then I can choose the previous theme which I have already used. So இப்போ பார்த்தீங்க அப்படின்னா I'm getting it. ஸோ இந்த ஃபாண்ட்டான சைஸு, இந்த கார்டுக்கு நான் வந்து ஒரு பார்டர் போட்டிருக்கேன், இதெல்லாம் நான் பண்ண விஷயங்கள். சார்ட்டுக்கு ஒரு பார்டர் இருக்குது, இதெல்லாம் நான் செஞ்ச விஷயங்கள். வெவ்வேறு தீமில்
வெவ்வேறு விதமான முறையை கையாண்டிருப்பாங்க. அதனால நமக்கு எந்த தீம் வேணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். பட் ராஜா, இங்கே பவர் பி தீம்ஸ் ரொம்ப குறைவாகத்தான் இருக்குது. இதை மட்டும் தான் நான் பயன்படுத்த முடியுமா? இன்னொன்று ட்ரை பண்ணி பார்க்கலாமே. இந்த கிரீன் கலர் ஏதோ இருக்கே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹை கான்ட்ராஸ்ட் ஒரு தீம் இருக்குது. அது என்ன பண்ணுது? ஹை கான்ட்ராஸ்ட் தீம் போட்டோம்னா once again you can see some changes in the colors. The font sizes பார்த்தீங்கன்னா அந்த transaction counter சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். font size மாறி இருக்கும். பார்டர் இருக்காது. ஓகே, font size எல்லாம் சின்னதாக இருக்கும். நிறைய மாற்றங்கள். பழையபடியே வேணும் சார், இந்த தீம் எனக்கு வேண்டாம், ப்ரௌஸ் ஃபார் தீம்ஸ், நமக்கு எந்த தீம் சரியான தீம் என்று படுகிறதோ அந்த தீம் நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இவ்வளோதான விஷயம். வேற ஏதாவது இருக்கா? தீம் கேலரின்னு ஒன்று இருக்குது. இந்த தீம் கேலரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தது அப்படின்னா மைக்ரோசாஃப்டோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான தீம்களை நீங்கள் பார்வையிடலாம். எப்படியே பார்த்துட்டே வரலாம், நீங்கள் சூஸ் பண்ணலாம். சப்சிக்வெண்ட் பேஜஸில் போய் நீங்கள் வேறு தீம்களை பார்வையிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த தீம் எனக்கு பிடிச்சிருக்கு, இதை நான் யூஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் ஹியர் டு வியூ திஸ் ரிப்போர்ட் இன் ஸ்லைட்லி என்லார்ஜ்டு ஃபார்ம். ஃபுல் ஸ்க்ரீன் ஃபார்மில் இந்த ரிப்போர்ட் நமக்கு வியூ கிடைக்கும். ஸ்க்ரீனில் வந்துட்டு இருக்கு அந்த தீம். கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஸோ தீம் இப்போ ஸ்க்ரீனில் கண்ணுக்கு தெரியுது. எனக்கு இந்த கலர்லாம் பிடிச்சிருக்கு சார், இந்த மாதிரி தான் நானும் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ யூ நீட் டு டூ வாட்? டவுன்லோட் திஸ் ஃபைல் as a JSON ஃபைல். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிளிக் திஸ் டவுன்லோட் பட்டனை. ஃபைல் டவுன்லோட் ஆகிருக்கு. ஷோ இன் ஃபோல்டர். ஐ ஜஸ்ட் புட் இட் தேர். அதை நான் வந்து காப்பி பண்ணிவிட்டு ஐ வில் பேஸ்ட் இட் இன் மை டெஸ்க்டாப். ஸோ toHeart.json அப்படிங்கிற பேரில் இந்த ஃபைல் நமக்கு வந்திருக்கு. இப்போ லெட் அஸ் ட்ரை டு அப்ளை தட். அந்த தீம் அப்ளை பண்ணோம்னா நம்ம பவர் பி ரிப்போர்ட் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். Browse for themes, toHeart, click open. Now you are able to see it has completely changed. Okay. நம்ம யூஸ் பண்ண அந்த நம்பர்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ண இந்த தீமில் இருக்கக்கூடிய ஃபாண்ட் கலர் வந்து ரொம்ப டல்லாக இருக்கிறதுனால நம்பரே கண்ணுக்கு தெரியல. ஓ மை காட், ஐயோ சார் இது வேண்டாம் சார், பழையபடி மாற்றிடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ அதனால் இந்த தீம்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்த பிற்பாடு உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும். ஓகே, எனக்கு இந்த தீம் தான் சூட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும். ஐ கேன் கோ பேக் ஆல்வேஸ், browse for themes. I can bring my GMS theme to the screen in a minute. பேக் டு Pavilion. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சார் அங்கே ஜிஎம்எஸ் தீம் நீங்கள் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு லிங்க் கொடுத்துருக்கீங்களா? இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை எப்படி சார் நான் மாற்றுறது? ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த ப்ளூ கலர் வேண்டாம் சார், இதுக்கு பதிலாக க்ரீன் மட்டும் வேணும், நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் நம்ம முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஐ எம் கோயிங் டு கிரியேட் மை ஓன் தீம் which is known as கஸ்டமைஸ் கரண்ட் தீம். ஸோ இந்த தீமுடைய பேர் வந்து GMS_theme. இங்கே ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் முதல்ல கேட்டீங்க, சார் எனக்கு இந்த ப்ளூ கலருக்கு பதிலாக இங்கே வந்து ஒரு க்ரீன் வேணும் சார் கேட்குறீங்க. ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு சூஸ் அ க்ரீன் ஓவர் தீர். இந்த மாதிரி ஒரு டார்க் க்ரீன் வேணும் சார். ஆல் ரைட். இப்போது இந்த தீமுக்கு வந்து GMS தீம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டூ an -1. ஐம் கோயிங் டு சே அப்ளை. இப்போ இந்த டார்க் க்ரீன் உள்ளே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஐட்டத்தில் இங்கேயும் டார்க் க்ரீன் வந்துருச்சு. அதே மாதிரி நீங்கள் இந்த ஃபாண்ட் சைஸு, பார்டர் வேணுமா வேண்டாமா எல்லாத்தையும் நீங்கள் போய் மாற்றிக்கலாம். இது கூட ஒரே ஒரு வேலை செய்யணும். இந்த தீமை தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சேவ் தி கரண்ட் தீம் இன் யுவர் மெஷின். ஓகே, அது வந்து பை டிஃபால்ட் theme.json அப்படிங்கிற பேரில் வரும். யூ நீட் டு கிவ் அ கரெக்ட் நேம், GMS_theme1 ஆர் மேபி யுவர் கம்பெனி நேம் ஆர் யுவர் நேம். நீங்கள் எப்படி வேணால் அதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மறுபடியும் அதை யூஸ் பண்ணலாம். ஆல்ரைட், ஐ ஜஸ்ட் ரிப்பீட். இந்த தீமில் என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறத இன்னொரு முறை ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். கஸ்டமைஸ் கரண்ட் தீமில் போனீங்க அப்படின்னா, விஷுவல்ஸ், நாம் உருவாக்கக்கூடிய விஷுவலுக்கெல்லாம் பார்டர் வேணுமா? நான் பார்டரை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். என்னுடைய தீம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு விஷுவலுக்கும் ஒரு பார்டர் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். அந்த பார்டர் வந்து கருப்பு கலரில் இருக்கும். ரொம்ப மைல்டான ஒரு பார்டர் தான் போட்டிருக்கேன். ரேடியஸ் வந்து 0 பிக்சல்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ ஹெட்டர் எலிமெண்ட் எப்படி இருக்கும்? டூல் டிப் எப்படி இருக்கும்? என்னுடைய டூல் டிப் பேக்ரவுண்ட் கலர் க்ரீன் கலரில் வரும். ஓகே, இதை நான் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த விஷயங்களிலே மாற்றங்கள் வேண்டுமோ, இதை பெருசாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியில்லை. நீங்கள் ஓப்பன் பண்ணாலே நீங்களே கண்டுபிடிச்சி சுலபமாக செஞ்சிடலாம். உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் மாற்றம் வேண்டுமோ அதையெல்லாம் மாற்றங்களை செய்து கொண்டு அப்ளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த தீமை சேவ் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் யூஸ் த தீம் whenever you need that. ஸோ நம்ம இந்த தீம் பற்றி இந்த வீடியோவில் பார்த்து முடிச்சிட்டோம். ரொம்ப சின்ன வீடியோ தான் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பண்ணாமல் இருந்தால் கமெண்ட் செய்யுங்க. உங்கள் தொடர்புகளுக்கு ஷேர் செய்யுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் கேன் ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு யூஸ்ஃபுல் இஸ் திஸ் சேனல். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ அல்லது எனக்கு இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வேணும், இது பவர் பிஐ பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் இருந்தாலோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்க அப்படின்னா we will try to respond as quickly as possible. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.